உச்சநீதிமன்ற தீர்ப்பில் தெளிவாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நான் அதை அப்படியே அந்த பத்தியை வாட்சி காட்டுறேன் பாருங்க. ஃபைனலி ஆன் த 2021 ஆக்ட் we are the opinion that there is no substantial basis for classifying the Vaniyakula Kshatriyas into one group to be treated differently from the remaining 115 communities within the MBC and DNCs, and therefore the 2021 Act is violation of Article 14, 15 and 16. பாலுக்கு இங்கிலீஷ் படிக்க தெரியுமில்ல, அன்புமணி ஐயாவுக்கு தெரியுமில்ல, இந்த ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்லுது கரெக்டாக சொல்லுது. த 2021 ஆக்ட் இஸ் த வயலேஷன் ஆஃப் ஆர்டிகல் 14, 15, 16. 14, 15, 16க்கு எதிராக இருக்குது. அது இந்த மக்களோட அடிப்படை உரிமைகளுக்கு எதிராக இருக்குது. யார்? எம்பிசி டிஎன்சி மக்களுக்கு எதிராக இருக்குது அப்படின்னு சொல்லி தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த தீர்ப்புலேயே வந்து இன்னும் சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. அவங்க அந்த மக்கள் தொகை அடிப்படையில் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத வந்து அவங்க சுட்டி காட்டுறாங்க. நான் அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்போட ஒரு பற்றி வாசிக்கிறேன். அந்த இஷ்யூ ஆஃப் த கேஸ்ட் based classification Indira Sahani has in precise and unambiguous terms stated that the caste can be the starting point for identifying the backward classes. Starting point தான், not sole சொல்லிட்டு, but it cannot be the sole basis. என்ன சொல்கிறான்? அது ஒரு ஆரம்ப புள்ளி, ஒரு அடிப்படை. மக்கள் தொகை மட்டுமே இடஒதுக்கீடுக்கான முழு காரணம் கிடையாது. அது ஒரு புள்ளி, மக்கள் தொகை ஒரு புள்ளி. அதுக்கடுத்து அவங்க பிற்பட கல்வி தகுதி என்ன, சமூக தகுதி என்ன, மற்ற ரிசோர்ஸ் என்ன, மண்டல் பெரிய அளவுக்கு அதை பற்றி நிறைய பாயிண்ட்ஸ் வச்சு கொடுக்குறாரு. கொடுத்துட்டு இந்த தீர்ப்பில் திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறாங்க பாருங்கள், எனக்கு மக்கள் தொகை அடிப்படையில் நாங்கள் 2 கோடி பேர் இருக்கோம், 3 கோடி பேர் இருக்கோம், எங்களுக்கு வந்து மக்கள் தொகைக்கு ஏற்ப ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் கொடுங்க. ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷனே தப்பு, அடிக்குவேட் ரெப்ரசன்டேஷன் தான். ப்ரொபோசல் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுக்கு அரசமைப்பு சட்டத்தில் இடமே கிடையாது, அப்படி எங்கேயும் கொடுக்கல. நாம் ப்ரொபோஷனல் ரெப்ரசன்ட் எது கேட்குறோம்னா, பிற்படுத்தப்பட்ட மக்களோட எண்ணிக்கை அதிக பர்சன்டேஜ் எடுத்து அதுக்கு டோட்டலாக வந்து கொடு. பிற்படுத்தப்பட்ட எண்ணிக்கை 67% இருக்கும்ல, நீ 67 கொடு, அதில் ப்ரொபோசல் கொடுக்கணும். அந்த ப்ரொபோசல் எடுத்துக்கிட்டு 256 ஜாதிக்கு அடிக்கேட் ரெப்ரசன்டேஷன் கொடு. அப்படி அந்த உச்சநீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது. இப்போ தீர்ப்பை அன்புமணி ராமதாஸ் ஐயாவும் வழக்கறிஞர் பாலு ஐயாவும் தப்பாக அந்த வன்னியர் மக்கள்கிட்ட சொல்லி சமூக பகைமை ஏற்படுத்துகிறாங்க. ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்குள்ள ஒரு போட்டி, பொறாமை, காழ்ப்புணர்ச்சி ஏற்படுத்தி நம்மளோட ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகளை தடுக்கிறாங்க. ஜட்ஜ்மெண்ட் சொல்லுது பாருங்க, நீதிமன்ற தீர்ப்பு சொல்லுது, population has been made the sole basis for recommending internal reservation for the Vaniyakula Kshatriya which is directly in the teeth of the law laid by down the court. இப்போ நிறைய சுட்டி காட்டுறது, தீர்ப்பில் நிறைய சுட்டி காட்டுது. ரெண்டாவது இன்னொரு முக்கியமான விஷயத்தை நம்ம சொல்கிறோம். அவங்க திரும்ப இன்னொரு வாதம் வைக்கிறாங்க. என்ன வாதம் வைக்கிறாங்க? ஏன் அருந்ததியர்களுக்கு கொடுக்கலையா, முஸ்லீம்களுக்கு கொடுக்கலையா, அப்படி உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்கீங்களே, எங்களுக்கு கொடுக்கும்போது மட்டும் ஏன் எதுக்குறீங்கன்னு கேட்குறாங்க. அருந்ததியர் என்பது ஒற்றை சாதி கிடையாது. அருந்ததியர் என்பது பல சாதிகளின் தொகுப்பு. மாதிகா அது தனி நம்பரு, சக்லியர் தனி நம்பரு, அருந்ததியர் தனி நம்பரு, மாதாரி தனி நம்பரு, இப்படி பல சாதிகளின் தொகுப்பு. அப்போ பல சாதிகளின் தொகுப்புக்கு குரூப் ஆஃப் கேஸ்ட் கன்சிடர் அஸ் அ கம்யூனிட்டி. அதாவது பல சாதிகளின் தொகுப்பு வந்து ஒரு கிளாஸாக கன்சிடர் பண்ண முடியும். அருந்ததியருக்கு நீங்கள் வந்து அந்த சாதி பட்டியலில் பார்த்தீங்கன்னா 6-7 நம்பர் இருக்குது. 7 சாதிகளோட தொகுப்பு தான் அருந்ததியர். அதே மாதிரி முஸ்லீம்கள் பார்த்தீங்கன்னா, முஸ்லீம்கள் வந்து ஒற்றை இலக்க நம்பர் கிடையாது. அவங்க வந்து லப்பை, மரக்காய, ராவுத்தர் இப்படி நிறைய தனித்தனி நம்பர் இருந்து அதை ஒரு குரூப்பை கன்சிடர் பண்ணி அதை ஒரு கம்யூனிட்டியாக கிளாஸை கன்சிடர் பண்ணி தனி இடஒதுக்கீடு கொடுத்துருக்குறாங்க. இது உள்ஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. அப்போ உள்ஒதுக்கீடு கொடுக்கணும்னா 2 நிபந்தனைகளை சொல்கிறாங்க. சட்டம் சொல்லுது, நீதிமன்றம் சொல்லுது. என்ன சொல்லுது? ஒன்று வழிகாட்டுதல் இருக்குது. ஒன்று, அது ஒரு தனி சாதியாக இருக்கக்கூடாது, குரூப் ஆஃப் கேஸ்ட் அப்படி தான் இருக்கணும். இப்போ டிஎன்சிங்கிறது ஒரு 68 சாதியோட தொகுப்பு, எம்பிசிங்கிறது ஒரு 108 சாதியோட தொகுப்பு, பிசிங்கிறது அது ஒரு பெரிய சாதிகளோட தொகுப்பு. மொத்தம் 256 சாதிகள் இருக்குது. அந்த தொகுப்பில் தான் அது இருக்குது. அப்படி இருக்கும் பொழுது முதல் நிபந்தனை தனி சாதிக்கு கிடையாது. ரெண்டாவது, ஒரு குரூப்பில் ஒரு கிளாசிஃபிகேஷன்லேயே ஒரு வகைப்பாட்டுக்குள்ளேயே ஒரு மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா அந்த மக்கள் அந்த வகைப்பாட்டுக்குள் உள்ள மற்ற மக்களை விட சோஷியலாகவும் எஜுகேஷனலாகவும் பேக்வர்டாக இருக்கணும்.
இப்போ அருந்ததியருக்கு கொடுத்தாங்க 3% ப்ரிஃபரன்ஷியல் ரிசர்வேஷன் கொடுத்தாங்க. எப்படி கொடுத்தாங்க? ஒரு டேட்டாஸ் எடுக்கிறாங்க. உண்மையிலே எஸ்சி பட்டியலில் வந்து அவங்க வந்து ஆதி திராவிடருடையோ தேவேந்திர குல வேளாளருடையோ எல்லாத்துலையும் பின்தங்கி இருக்கிறாங்க. தெரியுது. அப்போ பின்தங்கி இருக்கிறாங்க. அதனால் இது ஒரு குரூப் ஆஃப் காஸ்ட்டாக இருக்குது. அதனால் அவங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தாங்க. அதே மாதிரி சச்சார் கமிஷன் ரிப்போர்ட்லேருந்து மற்ற எல்லா ரிப்போர்ட் இந்தியா முழுமைக்கு முஸ்லீம்கள் நிலையே சொன்னாங்க. அதை அடிப்படையாக வச்சு இவங்களுக்கு வந்து தமிழக அரசும் ஆய்வு பண்ணி முஸ்லீம்களுக்கு 3% கொடுத்துருக்குறாங்க. 3% கொடுத்தாங்க. இப்போ வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னா வன்னியர்கள் ஒரு சாதி தான். நீங்கள் எம்பிசி காஸ்ட் லிஸ்ட்டில் போய் பார்த்தீங்கன்னா ஒற்றை நம்பர் தான். மொத்தம் 108ல் ஒன்று தான் அது. அப்போ சிங்கிள் ஜாதி கொடுக்க முடியாது. ரெண்டாவது, இந்த வன்னியர்கள் இருக்கக்கூடிய எம்பிசி தொகுப்பில் இவர்கள் மற்றவர்களை காட்டிலும் கீழாக இருக்கிறார்கள் என்பதை நிரூபிக்கணும். கல்வி, வேலைவாய்ப்பு, பொருளாதார எல்லாத்துலையும் கீழே இருக்குன்னு காட்டணும். பொருளாதார சோசியலி அண்ட் எஜுகேஷனலி பேக்வேர்டுன்னு காட்டணும். இப்போ இந்த எம்பிசியில் வந்து ஒட்டர், குறவர், வளையர், மீனவர், தொட்டி நாயக்கர், ஊராளி கவுண்டர் இவங்களோட கீழே இருக்கீங்க. ஒரு தொகுப்புக்குள்ள இடஒதுக்கீடு வேணும்னா, உள்ஒதுக்கீடு வேணும்னா நீங்கள் அந்த தொகுப்புக்குள்ள இருக்கக்கூடிய மற்ற சமூக பிரிவினரை காட்டிலும் பின்தங்கி இருக்க வேண்டும். அந்த பின்தங்கி இருப்பதற்கான தரவுகளை கொடுக்க வேணும், இருக்கணும். அப்படி இருந்தால் தான் வந்து உள்ஒதுக்கீடு கொடுக்க முடியும். அருந்ததியருக்கு அப்படி தான் கொடுத்தாங்க, முஸ்லீம்களுக்கு அப்படி தான் கொடுத்தாங்க. வன்னியர்கள் எங்கே குறைஞ்சிருக்கிறாங்க? ராமதாஸ் ஐயா ஒரு அறிக்கை விட்டார். எங்கள் சமூக மக்கள் எனது போராட்டத்துக்கு பிறகு 1.5 லட்சம் பேர் அரசு அலுவலர்களாக இருக்கிறாங்க. சொன்னியா இல்லையா? யார் சொன்னது? இன்றைக்கி எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க, எத்தனை மந்திரிகள் இருக்காங்க, அரசியல் ரீதியாக உயர்வு பெற்றிருக்கிறாங்க, எத்தனை அதிகாரிகளாக இருக்கிறாங்க? அந்த புள்ளி விவரத்தை எடு. மற்ற சமூகங்களை விட இந்த எம்பிசி சமூகங்களை நீ முன்னாடி இருக்க. ஒரு த்ரெட்டன் பண்ணி பொழுதுனைக்கு பொய்யான அறிக்கையை விட்டுட்டு இந்த தமிழக அரசில் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. எங்கள் மக்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கலை, நாங்கள் பாதிக்கப்பட்டிருக்கோன்னு. ஒருத்தர் ஆர்டிஐயில் போட்டு தமிழ்நாடு அரசு வெளியிட்டுச்சு. எங்கேயா பாதிக்கப்பட்டிருக்கீங்க? 13%லேருந்து 15% வரைக்கும் சாப்பிட்டுருக்குறாங்க. மொத்தம் 20லேயே 13லேருந்து 15 சாப்பிடும்போது நீங்கள் எங்கே பின்தங்கி இருக்க? மற்ற மக்கள் தானே பாதிக்கப்பட்டிருக்காங்க. நியாயமாக என்ன கொடுக்கணும்? மற்ற மக்களுக்கு தனி இடஒதுக்கீடு கொடுக்கணும். ஒதுக்கீடு கொடுக்கணும், அவங்கள தான் முன்னேற்றணும். நீ இருக்கிற 20%, 13லேருந்து 15% சாப்பிட்டுட்டு எனக்கு பத்தலை, எனக்கு கொடுக்கல, என் உரிமை பறிபோகுதுன்னு சொல்லி அந்த மக்களை பொய்யை ஏமாற்றி உங்களை தமிழக அரசு வஞ்சிக்குது. மற்ற பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்ட மக்களை உங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு சாதி வெறியூட்டி அந்த எளிய மக்களை வந்து தவறான வழிக்கு திசை திருப்பி அரசியல் ஆதாயம் பண்ணுறதா இவங்களோட நோக்கமாகவே இருக்குது. உண்மை நிலை வன்னிய சமூக மக்களுக்கு நம்ம வேண்டுகோள் வைக்கிறோம். உங்களுக்கு உரிய இடஒதுக்கீடு இருக்குது, உரிய பங்கீடு இருக்குது. உங்களுக்கு அப்படி ஏதாச்சும் அதை நம்பிக்கலைன்னா நம்ம எல்லாம் சேர்ந்து போராடுவோம். அரசுகிட்ட டேட்டாஸ் வெளியிடு, வெள்ளை அறிக்கை வெளியிடு. கல்வி வேலைவாய்ப்பு இல்லை, நீ சொல்கிற பாதிக்கப்பட்டேன்னு சொல்லல, வா எல்லா சமூகமும் சேருவோம், வெள்ளை அறிக்கை வெளியிடு. அரசு நினச்சா ஒரு நாளில் தட்டி எடுத்துடாதான், எல்லாமே கம்ப்யூட்டர்ஸ் ஆகிடுச்சு, தரவுகள் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி செலெக்ஷன் வச்சு தான் நீ பண்ணுற. வன்னியர்கள் எத்தனை பேர் இருக்க? கல்லர் எவ்வளோ இருக்க, மறவர் இருக்க, கவுண்டர் எவ்வளோ இருக்க, செட்டியார் இருக்க, நாடார் எவ்வளோ இருக்க, பல்லர் எவ்வளவு, பறையர் எவ்வளவு, எடுக்கலாமா இல்லையா? நீ எடுத்து அந்த வெள்ளை அறிக்கையை வெளியிடு. வெள்ளை அறிக்கையை வெளியிட்டதுக்கப்புறம் உண்மையிலே வன்னியர்கள் பாதிக்கப்பட்டாங்கன்னா உங்கள் கோரிக்கையில் நியாயம் இருக்குது. ஆனால் மற்ற மக்கள் யார் யார் பாதிக்கப்பட்டிருக்காங்களோ அவங்க பூரா எடுத்து நம்ம ஒரு தொகுப்பாக வச்சு முன்னெடுத்துடலாம். இந்த அடிப்படை உண்மைகளை பூரா மறைச்சிட்டு இடஒதுக்கீட்டுக்கு எதிராக, பிற்படுத்தப்பட்ட ஒட்டுமொத்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிராக, உழைக்கும் மக்களுக்கு எதிராக அன்புமணி ராமதாஸ் தொடர்ச்சியான ஒரு கருத்து பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு. சரி, இதை ஏன் நீங்கள் எதுக்குறீங்க? டிஎன்சி மக்கள் ஏன் எதுக்குறீங்க? டிஎன்டி மக்கள் ஏன் எதுக்குறீங்க? என்ன பாதிப்பு? இந்த பகுப்புக்குள்ளே இருக்கிறவங்க தானே பாதிக்க முடியும். மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் தான் வன்னியர்ல இருந்து டிஎன்டி மக்கள்லாம் இருக்கிறாங்க. பிற்படுத்தப்பட்ட மிக பிற்படுத்தப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. அப்போ பாதிப்பு யாருக்கு வருதோ அவன் தானே போராடுவான். இப்போ பிசி மக்கள் ஏன் மற்ற மக்கள் யாருமே போராட மாட்டாங்க? மற்ற மக்களுக்கு என்ன பாதிப்பு இருக்குது? ஒரு கவுண்டரோ ஒரு முதலியாரோ போராட மாட்டாங்கப்பா. பூரா அந்த கல்லர், மறவர், முத்துரையர், வளையர், தொட்டி நாய்க்கர் இவங்க தான் போராடுறாங்க. இவங்களுக்கு எங்கள் மேலே பொறாமையாக இருக்குது. பொறாமை இல்லையா? பாதிக்கப்படுறது இந்த மக்கள். இந்த மக்களோட இடஒதுக்கீடு நீ பிரிச்சுட்டு போயிட்டேன்னு வச்சுக்கோ, பாதிக்கப்படுறது யாரு? பிசியில் இருக்கிறவங்கள பாதிக்கப்பட போறாங்க. ஒட்டுமொத்த மக்கள் தொகை எம்பிசியில் எவ்வளோ பேர் வராங்க, இவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க? ஒட்டுமொத்த மக்கள் தொகைன்னு தமிழக அரசு வரைக்கும் ப்ராப்பராக வெளியிடலை. அதிகாரப்பூர்வமாக வெளியிட்டது வந்து 1931 எடுத்தது வெள்ளக்கார வெளியிட்டான்.
அது எந்த அளவுக்கு எடுத்தாங்கிறது சந்தேகம். அந்த காலத்தில் பல கல்வி அறிவு இல்லாத மக்கள் எப்படி அதை வந்து கொடுத்தாங்கன்னு தெரியாது. அதுக்கடுத்து 10 வருஷம் கழிச்சு எடுக்கும்போது 1941 எடுக்கும்போது 41 இந்த 2ஆம் உலகப் போர் வந்துருச்சு. அப்போது வந்து அவங்க என்ன சொன்னாங்க, எடுத்துட்டு அறிக்கை வெளியிடறதுக்குள்ள எங்கள்கிட்ட பணம் இல்லை, ஒன்றும் இல்லை, யார் அந்த மாகாண அரசு வந்து எங்களுக்கு பணம் கொடுக்குறீங்களோ அவங்களுக்கு அந்த அறிக்கையை கொடுக்குறோன்னு சொல்லிட்டாங்க. பம்பாய் மாகாணம் வாங்குச்சு, ஐக்கிய மாகாணம் வாங்குச்சு, இன்னொரு மாகாணம் வாங்குச்சு. தமிழ்நாட்டிலேருந்து வாங்கலை. ஆனால் அன்றைக்கி அப்போ புள்ளிவோர் எடுத்தாங்க. இதுலேயும் தப்பாக போய் சொல்கிறாங்க அந்த அரசியல்வாதிக. 31க்கு அப்புறம் வந்து ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கலைங்கிறாங்க. எடுத்தாங்க, வாங்கலை. இதே 41 பம்பாய் மாகாணம் ரிப்போர்ட் இருக்கா இல்லையான்னு கேளுங்க. இருக்குது. தமிழ்நாடு அரசு சென்னை மாகாணத்துக்கு இருந்துச்சு, அன்றைக்கி வாங்கலை அவங்க, அப்படியே அவங்க விட்டுட்டாங்க. அப்போ அதுக்கப்புறம் முறையான சாதிவாரி கணக்கெடுப்புங்கிறத எடுக்காமல் இருக்கிறாங்க. நம்ம 2011 ஒரு கணக்கெடுப்பு எடுத்தாங்க. அந்த கணக்கெடுப்பு என்ன ஏது சரியாக எடுத்தாங்களா இல்லையா, எவ்வளோ மக்கள் தொகை இருக்குது அப்படிங்கிறத வெளியிடாமே விட்டுட்டாங்க. இன்ன வரைக்கும் வெளியிடலை. அதனால் இப்போ யாருக்குமே வந்து உண்மையான மக்கள் தொகை எவ்வளவுன்னு தெரியாது. ரெண்டாவது, கல்வி வேலை வாய்ப்பில் யாருக்கு எவ்வளோ பங்கு இருக்குன்னு தெரியாது. இப்போ எந்த டேட்டாஸும் இல்லாமல் நான் பாதிக்கப்பட்ட நீ எப்படி சொல்கிற? ஏதோ ஒரு புள்ளி விவரத்தை வச்சு நான் பாதிக்கப்பட்டேன்னு சொன்னால் ஒரு அர்த்தம் இருக்குது, இல்லை நான் பலன் பெற்றேன்னா ஒரு அர்த்தம் இருக்குது. எந்த புள்ளி விவரமே இல்லை, நான் பாதிக்கப்பட்டோம், நாங்கள் பாதிக்கப்பட்டோம். யாரை ஏமாத்த அந்த வேலை? ஓட்டு அரசியலுக்கு அந்த வன்னிய எளிய மக்களை பலியாக்கணுமா? எனக்கு எந்த உரிமை இல்லை அப்படிங்கும்போது எளிய மக்கள் என்ன பண்ணுவாங்க? அடப்பாவி, நமக்கு எந்த உரிமையும் கிடைக்கிற போல இருக்குது, எல்லா பேரும் நம்மளை ஏமாத்துறாங்க போல இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்காக ஐயா தான் போராடுறாரு, அண்ணன் தான் போராடுறாரு அப்படின்னு சொல்லி அந்த மக்களை ஒன்று திரட்டி அவங்கள ஒரு வாக்கு வங்கியாக பயன்படுத்தி இந்த மக்களோட குழப்பத்தை உருவாக்கிட்டு இருக்காங்க அன்புமணி ராமதாஸும் டாக்டர் ராமதாஸும். இல்லை, சவால் விடுறேன், இடஒதுக்கீடு உச்சநீதிமன்றம் உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கா, வா ஒரே நேரடியாக மேடையில் பேசுவோம், பொது விவாதத்துக்கு வா, அன்புமணி வா, இல்லாட்டா பாலு நீங்கள் வாங்க, உங்களுக்கு எங்கே உச்சநீதிமன்றத்தில் இடஒதுக்கீடு கொடுக்கலாம் என்று எங்கே சொல்லியிருக்கு? சொல்லவே இல்லை. சரி, கல்வி வேலை வாய்ப்பில் நாங்கள் பின்தங்கி இருக்குன்னு சொல்கிறீங்களா, எங்கள் டேட்டா காட்டு. எந்த டேட்டாவும் இல்லாமல் இந்த சமூகத்தில் ஒரு குழப்பத்தை உருவாக்கி பிற்படுத்தப்பட்ட மக்கள் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து இந்த சமூக நீதிக்காக போராடுற தளத்தை உடைச்சு நீ வன்னியரை மட்டும் தனியாக பிரித்தோம் ஜாதி நலனுக்கு உன்னோட வாக்கு வங்கி நலனுக்காக வன்னிய மக்களையும் இன்னும் பிற்படுத்தப்பட்ட மக்களையும் மோத விட்டு அரசியல் பார்க்குறீங்களே, இது எந்த வகையில் நியாயம்? இது சமூக நீதிக்கு எதிரானது இல்லையா? இது ஒட்டுமொத்த இடஒதுக்கீட்டுக்கு எதிரானது இல்லையா? இன்றைக்கி ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒன்றிய அரசு ஒட்டுமொத்தமாக இடஒதுக்கீட்டுக்கு சமூக நீதிக்கு எதிரான ஒரு அரசு. அவன் உயர் சாதியினருக்கு மட்டும் இடபிள்யூஎஸ்க்கு எந்த விவாதமும் இல்லாமல் ஒன்றும் இல்லாமல் 10 விழுக்காடு கொடுத்துட்டான். அப்போ நம்ம எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணணும்? நீ 10 விழுக்காடு உனக்கு கொடுத்துருக்க, ஏற்கனவே 90% மேலே வந்து உயர் பதவிகளில் பூரா இருக்க, நீதிபதியாக இருக்க, டெப்டி செக்ரட்டரியாக இருக்க, அம்பாசடராக இருக்க, எல்லா பதவிகளும் நீ தான் இருந்துகிட்டு இருக்க. இப்போ எங்கள் மக்களுக்கு கிடைக்கக்கூடிய உரிமைகள் கூட கிடைக்கல அப்படின்னு சொல்லி பிற்படுத்தப்பட்ட மக்களை பூரா ஒன்று திரட்டி நம்ம எல்லாம் ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுறதா, இல்லை பிற்படுத்தப்பட்ட மக்கள்கிட்ட பிளவுகளை ஏற்படுத்தி நீயும் நானும் மோதிக்கிட்டு இருக்கிறதா? அந்த வேலை தான் அன்புமணி ராமதாஸும் பாட்டாளி மக்கள் கட்சியும் பண்ணுது. இதை வந்து வன்னிய சமூகத்தில் இருக்கிற கல்வியாளர்கள், சமூக நீதியில் அக்கறை கொண்ட பெருமக்கள் எல்லாம் வந்து உணர்ந்து கொண்டு பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து நமது உரிமைகளுக்காக போராடுவோம். நம்ம 60-70% மக்கள் தமிழ்நாட்டில் இருக்கோம், நமக்கு கொடுக்குறதே 50 தான் கொடுக்குறான். எனக்கு 70 கொடு, இப்போ 75 ஆயிருப்போம், 70 கொடு, 75 கொடு. இப்போது பட்டியலின மக்கள் நீங்கள் 18 கொடுக்குறீங்களா, நீங்கள் 22% வந்திருக்கீங்களா, ஏற்று 22-25 கொடு. அப்போ இதுக்கு வந்து நமக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு வேணும், பலன் பெற்ற பர்சன்டேஜ் எங்களுக்கு வேணும். இதுக்காக எல்லாம் சேர்ந்து போராடுவோம். போராடி அந்த டேட்டாஸ்லாம் கிடைச்சதுக்கப்புறம் நம்ம அதுக்கப்புறம் ஒரு முடிவு எடுப்போம் அப்படின்னு தான் நம்ம கோரிக்கையாக வச்சு இவங்க எல்லாத்தையும் சமூக நீதிக்காக நிற்கிறோம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுக்கும் போது பிற்படுத்தப்பட்டவருடைய எண்ணிக்கை எவ்வளவு, மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை எவ்வளோங்கிறது விவகாரத்தை முடிச்சதுக்கு பிறகுதான் இந்த விஷயத்தை பேசணும். எப்பா நான் உண்மையிலேயே பாதிக்கப்பட்டிருக்கேன், என்னப்பா எங்கள் சமூகத்துக்கு இவ்வளோ தான் கொடுத்துருக்கீங்க, நாங்கள் வளர வேண்டாமா கேளுங்க, அதில் ஒரு நியாயம் இருக்குது. எதுவுமே இல்லாமல் நான் பாதிக்கப்பட்டேன்னு என்ன அர்த்தம்? நீ பாதிக்கப்பட்டது உண்மையாக இருந்தால் ஆர்டிஐயில் போட்டது என்ன வந்துச்சு? அச்சமில்லை பத்திரிகையில் ஐயா இறைவன் ஐயா வந்து ஒரு ஆர்டிஐயில் டேட்டாஸ் போட்டிருந்தார். டேட்டாஸ் போட்டு அதிகாரபூர்வமாக ஒரு 5 வருஷம் எடுத்தார். அதிலே 13 15 விழுக்காடு வாங்கியிருக்கிறாங்க வன்னியர்கள். இதை யார் வன்னியர் தான் எடுத்தாங்க, இதை மற்ற சமூகம் எடுக்கலை. ஆர்டிஐயில் போட்டு அவங்களே வாங்கினாங்க. வாங்கி
இத்தனை சதவீதம் நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அப்போ 20% 15 விழுக்காடு வாங்கிட்டு அந்த மக்கள்கிட்ட நீங்கள் தவறாக போய் போதிக்கலாமா? மற்ற சமூகம் தான் உங்களுடைய பாதிக்கப்பட்டு, உண்மையிலே மற்ற சமூகங்கள் தான் பாதிக்கப்பட்டிருக்கு. இதில் இந்த டிஎன்டியில் வந்து திரும்ப வந்து அரசு அதிகாரிகள் எப்படி இந்த மக்களை வஞ்சிக்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து இடஒதுக்கீட்டோட பலன் இந்த மக்களுக்கு கிடைக்கல, இன்னொன்று நீ பெயர் மாற்றம் பண்ணதுனால இந்த மக்களுக்கு கிடைக்கக்கூடிய சலுகைகள் நிறையா போயிடுச்சு. இப்போ நீ என்ன காரணம் சொல்கிற? இப்போ 9வது அட்டவணையில் இருக்குது, வழக்கு உச்சநீதிமன்றத்தில் இருக்குங்கிறதுக்காக இதை நிறைவேற்ற முடியாதுன்னு நீ குறிப்புகள் எல்லா அரசு துறை செயலாளரும் எழுதி போட்டுட்டு இருப்பீங்க. அப்புறம் எப்படியா கொடுத்தீங்க நீங்கள்? பிசி முஸ்லீம்களுக்கு 3% எஸ்சி அருந்ததிற்கு எப்படி 3% கொடுத்தீங்க? எப்படி கொடுத்தீங்க? அப்போ முஸ்லீம்களுக்கு 3% கொடுக்கும்போது எம்பி பிசிஎம் எஸ்சிஏ அப்படிங்கிற நாமன்கிளேச்சர் 9வது அட்டவணையில் இருக்கா? இல்லை. 94 போடும்போது வந்து அந்த 9வது அட்டவணையில் பிசிஎம்மும் கிடையாது, எஸ்சிஏவும் கிடையாது. ஆனால் அட்டவணையில் இல்லாத ஒரு நாமன்கிளேச்சர், அட்டவணை இல்லாத ஒரு பகுப்பாய், ஒரு கிளாசிஃபிகேஷன் கேட்டகரைஸு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது நீ முஸ்லீம்களுக்கு அருந்ததிகரும் கொடுக்குற. நாங்கள் கேட்குறது இடஒதுக்கீடு கூட கிடையாது ஐயா. இடஒதுக்கீடு இல்லை, எங்கள் பேரை மாற்று. என்ன பேர் அதை கொடு. பேரை மாற்றுறதுக்கு நீ வந்து பர்சன்டேஜ் எதுவும் கிடையாது. இது எம்பிசியில் தான் இருக்க போகுது, சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் யூனியன் கவர்மெண்ட்டில் வந்து ஓபிசியில் தான் இருக்க போகுது. இடஒதுக்கீட்டில் கல்வி வேலை வாய்ப்புகளில் எந்த மாற்றமும் வரப்போகிறது கிடையாது. அசிட்டிஸ் என்ன இருக்கோ அதான் கிடைக்க போகுது. இதனால் எந்த மக்களோட இடஒதுக்கீடு பிடுங்கிறது கிடையாது, எந்த மக்களோட வேலை வாய்ப்பை கல்வி பிடுங்கிறது கிடையாது. எம்பிசியில் என்ன எல்லாத்துக்கும் கிடைக்குது அதான் கிடைக்கும், ஓபிசிக்கு என்ன கிடைக்குது அதான் கிடைக்குது. என்ன ஸ்காலர்ஷிப் கிடைக்கும், பேங்கில் லோன் கிடைக்கும், பட்ட மேற்படிப்பு இதெல்லாம் படிக்கும்போது நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது. ஒரு 5 லட்சம் வரைக்கும் பணம் கொடுக்குறாங்க. டியூஷன் ஃபீஸ் கட் ஆகும். உயர்கல்வி வரைக்கும் எங்களுக்கு டியூஷன் ஃபீஸ் கிடையாது, எல்லாமே இருக்குது. கடன் கிடைக்கும், அதுக்கு சப்சிடி கிடைக்கும், ப்ரையாரிட்டி கிடைக்கும். இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. இது பொருளாதார ரீதியான நலன்கள் தான் கிடைக்குமே ஒழிய கல்வி வேலைவாய்ப்பில் எந்த ஒரு இதுவும் கிடையாது. இதை செயல்படுத்துவதன் மூலம் தமிழக அரசுக்கு எந்த நிதிச்சுமையும் கிடையாது, எந்த இழப்பும் கிடையாது. எக்ஸ்ட்ரா வந்து நான் உங்களுக்கு பண்ணுறதுனால இவ்வளோ கோடி நான் செலவு பண்ண வேண்டியதும் கிடையாது. அப்போ நம்ம இப்போ கேட்குற கேள்வி, நீ எப்படி வந்து முஸ்லீம்களுக்கு 3% இடஒதுக்கீடு கொடுத்த? வழக்கு நிலுவையில் இருக்கும்போது 9வது அட்டவணை இல்லாத கேட்டகரிஸ் கொடுத்த, அருந்ததியருக்கும் கொடுத்த. அப்பெல்லாம் உனக்கு சட்ட சிக்கல் வராதா? இப்போ இவங்க வெறும் பேரை மட்டும் மாற்றுன்னு சொன்னால் 69% இடஒதுக்கீடுக்கு ஆபத்து வந்துடுமா? யாரை ஏமாத்துறீங்க இந்த அரசு அதிகாரிகள்லாம்? கேட்கறதுக்கு ஒரு நாதி இல்லை, ஒருங்கிணைப்பு இல்லை. எளிய சமூகமாக இருக்கிறாங்க. ஆனால் ஒரு வலிமை மிகுந்த சமூகமாக இந்த மக்கள் இந்த 2 அரசையும் அசைச்சு பார்த்துருக்குறாங்க. சான்றிதழ் கொடுக்க சொல்லி வலியுறுத்தி போராடி வாங்கியிருக்காங்க, அதிகாரிகள் தப்பாக சொல்லியிருக்கிறாங்க.